வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பார்லிமெண்ட்டில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்ட் 1, 2, 3 இந்த 3 பார்ட்டில் முடிக்க வேண்டியது. கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து இதில் 82 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கே ஒரு 2.5 பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் நம்ம இந்த கொஷின் வரையும் பார்த்துருந்தோம். இது 172, அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான அந்த வயசு இந்த இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இதில். இந்த லாஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் இந்த கொஷின் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது இதோட நம்ம பார்லிமெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டனால ஒரு 3-4 பார்ட் இருக்குது. அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம ஒரு பார்ட் மேக்ஸிமம் ஒரு பார்ட்டு ரொம்ப முக்கியமான டாப்பிக்னால் 2 பார்ட், மற்றெல்லாம் ஒரு பார்ட்டில் முடிச்சிடலாம். இப்போ கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அதில் பாருங்கள், ஃப்ரெஷர் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்ட்டு, அதுக்கு தமிழில் வந்து அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது. ஃப்ரெஷர் குரூப்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இது கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு பாலமாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட சங்கங்கள், ஆசிரியர்களுக்கான ஒரு சங்கங்கள், அவங்களோட கோரிக்கைகள், பொதுமக்களோட கோரிக்கைகள் இதெல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற மாரி அமையிறது அந்த அழுத்த குழுக்கள், ஃப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்டோட அலைன்ட் ஆகி இருக்காது. இது செப்பரேட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் மாரி தான், ஒரு சங்கம் மாரி தான். நார்மலாக ஒரு அரசு ஊழியர்கள் சங்கம். இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், நிறையா மூவிஸில், ரஜினி மூவிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அந்த தொழிலாளர் சங்கம் மூலிமா போராட்டம் நடத்துவாங்க. ஸோ அந்தமாரி அந்த தொழிலாளர்களோட கோரிக்கை, மக்களோட கோரிக்கைகள் இதெல்லாம் ஒவ்வொரு இப்போ அரசு ஊழியர்கள் சங்கம் இருக்குது, ஆசிரியர்களுக்கான சங்கம் இருக்குது, காவல்துறைக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ அந்தமாரி அதேமாரி ஓவராலாக அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த வர்த்தகம் பேஸ் பண்ணி உள்ள ஒரு கூட்டமைப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரெஷர் குரூப்பை பற்றி தான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தட் ஆர் அலைன்டு வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. அரசியல் கட்சியோடு இணைந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அரசியல் கட்சியோடு இணைந்து இது செயல்படலை. அவங்க எது தவறானது அப்படின்னு தான் கேட்குறாங்க. மற்ற 3 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும், இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் தப்பு. இது வந்து செப்பரேட்டாக இன்டைரக்டாக அரசை வந்து தொழிலாளர்கள் கோரிக்கை, ஆசிரியர் கோரிக்கை ப்ளஸ் அந்த ஓவராலாக தொழிற்சங்கத்தோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்ற சஜஷன் கொடுக்குற ஒரு குரூப். அப்போ இது வந்து அரசியல் கட்சியோடு இணைந்து செயல்படாது. இது இன்டைரக்டாக அரசியலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற, ஒரு ஃப்ரெஷர் கொடுக்குற ஒரு குரூப். இதை பண்ணுங்கள், உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு குரூப் தான் இந்த ஃப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் அந்த அரசியல் கட்சிகளோடு இணைஞ்சு இது செயல்படாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இது தப்பு. அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் த ராஜ்யசபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அது நம்ம ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அப்போ குடியரசுத் தலைவராக அவர் இருக்கிறதுனாலேயே ராஜ்யசபாவுக்கு அவர் தலைவராக ஆகிறாரு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த பொண்ணு வந்து மனைவியாக இருப்பாங்க. அப்படி மனைவியாக வரதுனாலே அவங்க அப்பா அம்மாவுக்கு மருமகளாக ஆவாங்கள்ல. ஸோ அந்தமாரி ஒரு கான்செப்ட். குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் யாரோ அவர் வந்து அந்த பதவியில் உட்காரும் போது, அதாவது ஒருத்தர் வந்து துணை குடியரசுத் தலைவராக ஆகும்போது அவர் அந்த பதவி வழியாக மாநிலங்களவைக்கு தலைவராக வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மாநிலங்களவையோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு யாருன்னு கேட்டால் இது யார்? துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் தான் வருவாங்க. மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார் அவர் தான். பிரசிடெண்ட்டு வராது, அவர் ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சபாநாயகர் தான்
லோக்சபாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஜாயின்ட் சிட்டிங்க்கு அவர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அடுத்து இப்போ பிரைம் மினிஸ்டருங்கிறது பிரைம் மினிஸ்டர் அப்புறம் அமைச்சரவை இதெல்லாமே மக்களவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு, ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க மக்களவை. லோக்சபாவுக்கு என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அமைச்சரவை இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினில் ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2021 தான் வரும். ஆக்சுவலாக எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா டேம் சேஃப்டி பில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அணை பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து மாநிலங்களவையில் எப்போ நிறைவேற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2019 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் தான் அந்த டேம் சேஃப்டி பில் அந்த அணை பாதுகாப்பு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதே மாநிலங்களவையில் எப்போ அப்படின்னா 2021. அப்போ இது கரெக்ட் ஆன்சர். நான் இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷின் நம்ம ஆப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ 2021 தான் இதுக்கு ஆன்சர். 2019 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் நிறைவேற்றிருப்பாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க, ராஜ்யசபா தான் கேட்குறாங்க. இப்போ ராஜ்யசபாவில் வந்து 2021 இந்த அணை பாதுகாப்பு மசோதா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்தியாவில் நிறைய பெரிய அணைகள்லாம் இருக்கும். அந்த நிறைய அணைகள் இருக்குது. அந்த அணைகளை ஜென்ரலாக மெயின்டெனன்ஸ், அதாவது கண்காணிக்கிறது, ஆய்வு பண்ணுறது. சப்போஸ் அதை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதாவது ஒரு அணை வந்து உடஞ்சிருச்சுன்னா அதால் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கெலாம் அந்த பாதிப்பு, அந்த பேரிடர்கள் வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு காமனான ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு தான் அந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த அணை பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிறது அணைகளை பாதுகாக்கிறதுக்கு உள்ள ஒரு மசோதா, ஒரு அமைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு மசோதா. அப்போ லோக்சபாவில் 2019 நிறைவேற்றப்பட்டுச்சு. 2021 வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் நிறைவேற்றும். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 2021 ஆப்ஷன் டி தான். கீழே டீட்டெயில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே அந்த குழுக்களை பாராளுமன்ற கமிட்டிஸ் நம்ம கொடுத்துருப்போம். டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். The DAS committee's main function is to examine the appropriation of sums granted by the parliament for the expenditure of the government of India. இப்போ பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகளை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு தான் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் குழுக்களை தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். அதாவது பர்மனன்ட் குழு, என்னது நிலைக்குழுக்கள்னு சொல்லுவோம், ஸ்டாண்டிங் கமிட்டி, அப்புறம் ஹடாக் குழுக்ஸ், தற்காலிக குழுக்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிலைக்குழுக்களில் நிதி குழுக்கள்னு இருக்கும், ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்ன்னு. ஃபினான்ஷியல் கமிட்டி நிதி குழுக்களில் தான் இந்த பொது கணக்கு குழு, அப்புறம் மதிப்பீட்டு குழு, அப்புறம் பொதுத்துறை கணக்குழு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் மெயினாக இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகளை இந்திய அரசாங்கம் எப்படிலாம் செலவு பண்ணுச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த குழுவோட ஃபங்க்ஷன். அப்போ அந்த நிதிக்குழுவில் இதுதான் ரொம்ப மெயினான ஒரு குழு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே அதை அனலைஸ் பண்ணி அந்த சிஏஜி அவங்களோட அறிக்கையையும் செக் பண்ணி டீட்டெயில் கொடுக்கும். அப்புறம் மதிப்பீட்டு குழுங்கிறது கவர்மெண்ட்டு செலவை வந்து சீக்கிரமாக பண்ணணும், அதை நிர்வாகத்திறன் மேனேஜ் பண்ணுறது, அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கெலாம் வந்து மதிப்பீட்டு குழு வரும். பொதுத்துறைக்கான குழு, பொதுத்துறை நிறுவனங்களை அனலைஸ் பண்ணி அவங்களோட இதெல்லாம் தணிக்கை பண்ணுறது தான் அந்த குழுக்கள். அப்புறம் வரவு செலவு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி உள்ள குழுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கொஷின் என்னென்னா, டேஸ் குழுவின் முக்கிய பணி. டேஸ் குழுனா என்னது, பொது கணக்கு குழுவோட முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த குழுக்களை தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம், பார்ட் 3ல் கொடுத்துருக்கோம். ஸோ தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வராது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்வது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சபாநாயகர் தான், மக்களவை சபாநாயகர். இந்த அந்த பண மசோதாவுக்கு பர்மிஷன் கொடுக்கறது வந்து குடியரசுத் தலைவர். ஆனால் அது நிதி மசோதாவா பண மசோதாவா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது வந்து சபாநாயகரோட வேலை தான்.
அப்புறம் ராஜ்யசபா தலைவர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாங்கிறது ராஜ்யசபைக்கு ஒரு தலைவர், வைஸ் பிரசிடென்ட் தான் அவர் வந்து முடிவு பண்ண மாட்டார். அடுத்தது துணைத் தலைவர் வந்து அவர் இல்லாத டைமில் இவர் தலைவராக, ராஜ்யசபாவுக்கு தலைவராக செயல்படுவார். அதேமாரி சபாநாயகர் வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஹெட்டு இவர் தான். இப்போ லோக்சபாவில் ஒரு மசோதா நிறைவேறி ராஜ்யசபாவில் அது தடைப்படும் போது 6 மாதம் கிடப்பில் போடும்போது அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங் நடத்துவாங்க. ஜாயின்ட் சிட்டிங்கில் தலைமை தாங்கிறது, 2 அவைக்கும் தலைமை தாங்கிறது சபாநாயகர் தான். அவர் இல்லாத பட்சத்தில் துணை சபாநாயகர் ஹெட்டாக இருப்பார். அவரும் இல்லை அப்படின்னா இந்த ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் ஹெட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி நான் அந்த நோட்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின். ஸோ இப்போ நம்ம சொன்னது தான், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர். அதில் நம்ம சொன்ன கான்செப்டில் தான் அதில் எக்ஸ்ட்ரா நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். கூட்டத்துக்கு அவர் தான் தலைமை தாங்குவார். அப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் படிக்கும்போது அதை பேஸ் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வேறு கொஷின்ஸ், நெக்ஸ்ட் நியூ கொஷின்ஸ் கேட்டாலும் இல்லை ஆல்ரெடி வேறு கொஷின்ஸ் இருக்கிறதாலும் அது ஆன்சராக வரும். இப்போ சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துவார். அவர் இல்லாத பட்சத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தலைமையேற்று நடத்துவாங்க. அவரும் இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவோட துணைத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கும் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்கும் வேலை கிடையாது. ஏன் அப்படின்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிறவர் மாநிலங்களவை தலைவர். அவர் வந்து அந்த மன்றத்தில் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. குடியரசுத் தலைவரும் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. கூட்டத்துக்கு அழைப்பு விடுறது குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு தலைமை தாங்கிறவர் சபாநாயகர். அவர் இல்லாத பட்சத்தில் துணை சபாநாயகர் தலைமை தாங்குவாங்க. அவரும் இல்லை அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர், அப்போ வைஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அவர் வந்து தலைமை தாங்குவாங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ கூட்டத்துக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு யாருன்னா மக்களவை சபாநாயகர். அவர் ஆப்சண்ட் ஆனால் அவர் பதவி காலியாக இருக்கும்போது அந்த டைமில் தான் துணைத் தலைவர், மக்களவையோட துணை சபாநாயகர், அவர் வந்து கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துவாங்க. அவரும் இல்லாத பட்சத்தில் தான் ராஜ்யசபாவோட துணைத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார்? சபாநாயகர் அவர் சபாநாயகராக இருக்கிறதுனாலேயே ஒரு சில குழுக்களுக்கு வந்து தலைவராக ஆகிறார். அது எந்த குழுக்கள்? இந்த 4 குழுக்களில் எந்த குழுக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் பார்த்தலாம். த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் த எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்? அவர் சபாநாயகராக இருக்கிறதுனாலே கீழே இருக்கிற பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு எந்தெந்த குழுக்களுக்கெல்லாம் சேர்மனாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, தலைவராக இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த ஃபஸ்ட்டு 3 குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் தான் தலைவராக இருப்பாங்க. இது அந்த குழுக்களில் தெளிவாக நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம திரும்ப கொஸ்டின்ஸில் நம்ம தெளிவாக சொன்னோம் அப்படின்னா இன்னும் டைம் ஆகும். ஸோ அதில் தெளிவாக அதுக்கு நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அவர் ஜென்ரலாக பாருங்கள், அந்த அட்வைசரி கமிட்டிக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஜென்ரலாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அட்வைசரி கமிட்டி அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது நோக்கு குழு, ஜென்ரல் பர்பஸ் குழுக்கும் ஹெட்டாக இருப்பாங்க. ரூல்ஸு, ஒரு அவையை எப்படி நடத்தணும் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதும் அவர் தான். அப்போ ரூல்ஸ் கமிட்டிக்கும் அவர் தான் ஹெட். எஸ்டிமேட் கமிட்டிக்கு அவர் ஹெட்டாக இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்கன்னா மக்களவை உறுப்பினர்லேருந்து சபாநாயகர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து உறுப்பினரை யாராவது ஒரு உறுப்பினரை தலைவராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி நியமிப்பார். அப்போ அதுக்கு மட்டும் அவர் தலைவர் கிடையாது. எஸ்டிமேட் கமிட்டிக்கு மட்டும் மக்களவையில் இருக்கிற ஒரு உறுப்பினரை தலைவராக சபாநாயகர் அவர்கள் நியமிப்பார். மேலே இருக்கிற 3 கமிட்டிக்கும் ஹெட்டு வந்து சபாநாயகர் தான். எதனால் இது ஹெட்டாக இருக்காங்கன்னா அவர் சபாநாயகராக இருக்கிறதுனாலேயே இதுக்கு ஹெட் ஆகிறாங்க. என்னென்ன கமிட்டி? ரூல்ஸ் கமிட்டி, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி. அந்த மக்களவைக்கு ஒரு குழுவுக்கு அதாவது அவைக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது, ஜென்ரல் பர்பஸ், ஜென்ரலாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் தான். இது எல்லாத்துக்கும் இந்த 3 கமிட்டிக்கு முக்கியமான கமிட்டி, அந்த முக்கியமான கமிட்டிக்கு ஹெட்டாக இருக்காங்க யார்? சபாநாயகர் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். மக்களவையை பற்றி கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் த லோக்சபா அப்படின்னு கேட்குறாங்க. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தானே?
நம்ம லோக்சபா அப்படிங்கிறது கீழவை, ராஜ்யசபா அப்படிங்கிறது மேலவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எது சரியானது கேட்குறாங்க. ரெண்டாவது பாருங்கள், மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆமாம், மாநிலங்களில் இருக்கிற எம்எல்ஏவால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அது வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள். மக்களால் நேரடியாக எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அது வந்து லோக்சபா. அது கரெக்டு தான். இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு, 2 கரெக்ட். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 44th Amendment Act increased the number of Lok Sabha members to 545 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டோட லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் வந்து 545 தான். அது எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 545ஆக உயர்த்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது 525 இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, 525. அந்த 525லேருந்து 545க்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 31வது 31st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 31st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு எப்போ 1973 கொண்டு வந்திருப்பாங்க. 31வது சட்டத்திருத்தத்தில். இந்த 44வது சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த 44வது சட்டத்திருத்தத்தில் இந்த இன்க்ரீஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கூற்று தவறானது தான். இந்த கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் படி தவறு. ஆனால் 44வது சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது 5 வருஷம் தான் மக்களவையோட அந்த பீரியட். அதுக்கு முன்னாடி வந்து 6 வருஷம்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 1978க்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் மாரி இருந்திருக்கும். அதை வந்து இந்த 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த 44வது சட்ட திருத்தத்தில் 1978 அந்த வருஷத்துலேருந்து திரும்பவும் 5 ஆண்டுவே 5 இயர்ஸாகவே கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 5 இயர்ஸ் தான், நடுவில் வந்து 6 வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ எகெயின் இந்த 44 சட்ட திருத்தத்தில் 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை அப்படிங்கிறது கீழவைன்னு சொல்கிறது கரெக்டு தான். மக்களவை வந்து டைரெக்டாக பீப்புளால் எலெக்ட் பண்ணி வராங்க, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கிறது கரெக்டு தான். 44வது அந்த 545 அப்படிங்கிற கவுண்ட்டு 525லேருந்து 545 அப்படிங்கிறது எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது 31வது சட்டத்திருத்தம் 1973. இந்த 44வது சட்டத்தில் என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த 44 சட்டத்துக்கு முன்னாடி 6 வருஷம் ஆண்டு காலமாக இருந்திருக்கும் மக்களவையோட உறுப்பினர் காலம். ஆனால் பதவிக்காலம் அது 44வது சட்டத்திட்டத்துக்கு அது இந்த வருஷத்துலேருந்து 1978லேருந்து 5 வருஷமாக திரும்ப குறைச்சிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஷினில் எது சரியானு கேட்குறாங்க. 1, 2 சரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கூட்டு பொறுப்புடைமை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, பார்லிமெண்ட்டில் அதாவது பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது கூற்று காரணமே கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. அப்போ அமைச்சரவை எல்லாம் சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டோட கொள்கைகள் முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் அவங்க தான். இப்போ மக்களவையில் இருக்கிற அமைச்சரவை அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த மக்களவைக்கு பொறுப்பாகும் அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில். ஸோ அதான் இது சொல்கிறாங்க. தனிப்பட்ட மனிதனை அது சாராது. இப்போ அவங்களுக்குள்ள அந்த அமைச்சர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஃபைனலாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒருமித்த கருத்தோடு எல்லாம் ஒன்றா அது ஓட்டு போடுறது, அது டெசிஷன் எடுக்கிறது எல்லாம் ஒன்றா தான் பொறுப்பேற்று அதை டிசைட் பண்ணணும். அப்போ ஒன்றாக நீந்துவார்கள், ஒன்றாக மூழ்குவார்கள் அப்படின்லாம் இதை சொல்லுவாங்க. இப்போ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இந்த அதாவது பார்லிமெண்ட் குடியாட்சி அதோட கூட்டு பொறுப்பு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தனி மனிதனை பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் இருக்கிற அனைவரையும் அது பொறுப்பாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க கூட்டு சரி. அடுத்தது, கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ஆமாம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது ஃபைனலாக டெசிஷன் எடுக்கும்போது எல்லாம் ஒன்றா தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அவங்களுக்குள்ள தனித்தனியாக வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஃபைனலாக டெசிஷன் எடுக்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் அதாவது ஓகேனா ஓகே இல்லைனா இல்லை அப்படின்ற டெசிஷன் எடுக்க முடியும். அதான் ஒன்றாக நீந்துவார்கள், ஒன்றாக மூழ்குவார்கள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 75 கொடுத்துருப்பாங்க. அதாவது மத்திய அமைச்சரவை வந்து கூட்டு பொறுப்பாக மக்களவைக்கு கட்டுப்பட்டது அப்படின்ற மாரி இருக்கும். அப்போ எல்லாமே அந்த அனைத்து அமைச்சர்களும் ஒரு குழுவாக இணைஞ்சு தான் அந்த இதில் வந்து
பார்லிமெண்ட்டில் செயல்படுவாங்க. அப்போ அரசோட அனைத்து முடிவுகளாக இருக்கட்டும், மற்ற ஒரு கொள்கைகள் எடுக்கிறதா டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கூட்டாக பொறுப்பேற்று அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அதை மக்களவையில் நிறைவேற்றி அதை பாஸ் பண்ணிச்சுன்னா அந்த மக்களவை அந்த அமைச்சர்கள் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே பதவி விலகி வெளியே வந்துடணும். அந்த அமைச்சர்கள் வந்து மக்களவையிலையும் இருக்கலாம், மாநிலங்களவையிலையும் இருக்கலாம். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கலாம், மக்களவை உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கலாம். அதுமாரி பிரதம மந்திரியும் அப்படி தான். பட் ஆனால் மக்களவைக்கு தான் அவங்க மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்து அமைச்சராக வந்தாலும் மக்களவைக்கு தான் அவங்க கூட்டு பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன் மக்களவையில் நிறைவேறப்பட்டுச்சு அப்படின்னா அவர் ராஜ்யசபாவிலேருந்து வந்திருந்தாலும் சரி, மக்களவையிலேருந்து வந்திருந்தாலும் சரி, அவர் பதவி வந்து விலகிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் ரெண்டுமே கரெக்ட். அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் இரண்டும் சரி. ரீசன் என்பது அசர்ஷனுக்கு சரியான விளக்கமாகும். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் என்பது கூற்றை சரியான விளக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரங்கள் மற்றும் சம அந்தஸ்து, சம உரிமை அனுபவிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆல்மோஸ்ட் புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஷனில் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தப்புன்னா, மணி பில்லை தவிர மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் மசோதாவை பொறுத்தவரையிலையும் சேம் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, த 2 houses ஆஃப் த பார்லிமெண்ட் என்ஜாய்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் மேட்டர். ஃபினான்ஷியல் மேட்டர் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு அமைச்சரவை காலி பண்ணணும், அந்த அரசாங்கத்தையே காலி பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அப்போ அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு வந்து மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ மணி பில்லை தவிர அமைச்சர்கள் மீதான விவகாரங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாலும் மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்படிங்கும்போது கூற்று 1 வந்து தப்பு. ஆனால் 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 2 அவைகளும் அந்த நிதி மணி பில்லை கம்பேர் பண்ணும்போது அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் சம ஈக்குவல் அந்தஸ்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அமைச்சர் மீதான கட்டுப்பாடு அதுவும் 12th புக்கில் இருக்குது. நிதி விவகாரங்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு, இந்த ரெண்டும் இதை தவிர மற்ற மேக்ஸிமம் எல்லா அந்த விஷயங்கள்லேயும் ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே வந்து நிதி விவகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடும் கொடுத்துருந்தாங்கன்னா அது சரி. அதனால் இது நிதி விவகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. அதையும் சேர்த்துருக்கணும். அது சேர்க்காதனால அது தப்பு. அடுத்தது, ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. கரெக்டு தான். சப்போஸ் பண மசோதாவை ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ராஜ்யசபாவில் மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டு தான். ஏ மணி பில் cannot be introduced in ராஜ்யசபா. கரெக்டு தான். லோக்சபாவில் மட்டும் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, ராஜ்யசபா மே டிஸ்கஸ் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் இட் ஹேஸ் நோ பவர் டு vote த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. அது கரெக்டு தான். இப்போ இது ஆல்ரெடி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறோம். ஆர்டிகல்லையும் சொல்லியிருக்கேன், அந்த மக்களவைக்குள்ள அதிகாரங்கள் அதுலேயும் நம்ம சொல்லியிருப்போம். ராஜ்யசபா வந்து அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அது பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து விவாதிக்கலாம், அது இப்படி இருக்குது இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை டிக்ரீஸ் பண்ணலான்ட்டு. அது ஃபைனல் டெசிஷன் எடுக்கும்போது ஓட்டு போட சொல்லுவாங்க. அந்த ஓட்டு போகிற அதிகாரம் வந்து மக்களவைக்கு தான் இருக்குது, மாநிலங்களவை கிடையாது. இப்போ இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் 1 தப்பு, 2, 3 சரி. அப்போ இதுக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 and 3 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையிலையும் பட்ஜெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பட்ஜெட் நம்ம தெரிஞ்சாவே தெரியும். பட்ஜெட் செஷன் இருக்குது, மான்சூன் செஷன் இருக்குது, வின்டர் செஷன் இருக்குது. இந்த வின்டர் செஷனில் மந்த்து முக்கியம். நவம்பர் டிசம்பர் தான் கரெக்ட். நவம்பர் டு ஜனவரி தப்பு. ஏன்னா அந்த வருஷமே முடிஞ்சிடும். பிப்ரவரியில் ஆரம்பித்து அடுத்த வருஷம்லாம் போகாது. அப்போ பிப்ரவரி டு மே, இது 10th புக்லேயும் இருக்குது, 12thலேயும் இருக்குது. பட்ஜெட் செஷனை பொறுத்தவரையிலையும் பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணுமாலும் ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். மழைக்கால கூட்டத்தொடர் அதை பொறுத்தவரையிலையும் ஜூலை டு செப்டம்பர், அதுவும் சரி. வின்டர் செஷனுங்கிறது நவம்பர் டிசம்பர் தான் சரியானது. நவம்பர் டு ஜனவரிங்கிறது தப்பு.
அப்போ ஏபிசி, இது ஏபிடி அப்படிங்கிறது கரெக்ட். இதில் என்ன கொஷின் கேட்குறாங்க, எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்னது, ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியாக மாற்றிவிட முடியும். அது தப்பு. த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஃபெடரேஷன் இன்டு யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சினா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டும் தனித்தனியாக, அதாவது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஒன்றா சேர்ந்து செயல்படுது. அது மத்திய அரசு நடந்துச்சுன்னா இதை என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அமைச்சரவை, அந்த அமைச்சரவை இன்க்ளூடிங் பிரதம மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அதை அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா மாநில அரசுக்கெலாம் அதிகாரத்தை கேன்சல் பண்ணிட்டு ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அது தப்பு. கீழே செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, காரணம் என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க திறம்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. The central government is vested with a variety of powers to extend its authority over the states அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரி. கூற்று தப்பு, காரணம் சரி. கூற்று ஏன் தப்பு, இப்போ கூட்டாட்சியை ஒற்றையாட்சியாக மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கூட்டாட்சியை பொறுத்தவரையிலையும், அதாவது இந்த எமர்ஜென்சி டைமில் மாநிலத்தில் மீது அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் 356 ஆர்டிகல் 356 பேஸ் பண்ணி. பட் இருந்தாலும் அது வந்து நார்மலாக அந்த நார்மல் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப அது கேன்சல் ஆகிரும். அது கண்ட்ரிஸாக கொண்டு வர முடியாது. இன்னொன்று வந்து இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷனோட அடிப்படை கட்டமைப்பு. அந்த அடிப்படை கட்டமைப்பை மத்திய அரசு மாற்ற நினச்சதுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நடுவில் வந்து இது ஏன் நீங்கள் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுறீங்க, அதனால் இந்த சட்டம் செல்லாது, இந்த மசோதா வந்து, அதாவது இந்த சட்டம் வந்து செல்லாது, இதை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அரசியலமைப்போட பாதுகாவலன் யார், சுப்ரீம் கோர்ட். அப்போ அதுலேயும் அவங்க வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. அப்படிங்கும்போது கூட்டாட்சிங்கிறது இது அரைகுறை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரலிசம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு தான் அதிக பவர் இருக்குது, மாநில அரசில் வந்து கம்மியான பவர் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுல்லாகவே அந்த கொஞ்சம் பவரையும் எடுத்துக்க முடியாது, மத்திய அரசு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஃபஸ்ட்டு இது வந்து தப்பு. ரெண்டாவது வந்து மாநிலங்கள் மீதான செயல்படுத்தத்தக்க திறம்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் இருக்கு. ஆமாம், அந்த 356 அந்த குடியரசுத் தலைவரோட ஆட்சியாக இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க பேஸ் பண்ணி இருக்கிற அந்த மெம்பர்ஸை ஆளுநராக நியமித்து அந்த ஸ்டேட்டில் என்ன நடக்குது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்து ஒரு சில மசோதாவெல்லாம் பாஸ் பண்ண விடாமல் பண்ணுறது, இந்தமாரிலாம் அது பண்ணுறதும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கிய வரி வருவாய்கள், இந்த ரெவன்யூஸ், அதுவும் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ மாநிலங்கள் வந்து மேஜர் அந்த ரெவன்யூஸ் எல்லாமே மத்திய அரசுக்கு போகிறதுனால இவங்க மத்திய அரசுக்கிட்ட போய் சஜஷன் கேட்டு இதுமாரி எங்களுக்கு எங்கள் மாநிலத்துக்கு வரி வருவாய் பத்தில் நீங்கள் உங்கள் அந்த வருமானத்தில் வந்து கொடுங்க அப்படின்றத சார்ந்திருக்கிறதா இருக்குது. இப்போ ஆப்ஷன் காரணம் வந்து சரி, கூற்று தப்பு. ஒற்றையாட்சியாக மாற்ற முடியாது, ஃபுல்லாகவே ஆல்ரெடி அரைகுறை கூட்டாட்சி தான். மத்திய அரசுக்கு தான் அதிக பவர் இருக்குது, மாநில அரசு கொஞ்சம் கம்மி தான். அந்த கொஞ்சம் பவரையும் அவங்க ஃபுல்லாக மத்திய அரசே கொண்டு வர முடியாது, அது தப்பு. ரெண்டாவது வந்து மாநிலங்கள் மீதான செயல்படுத்தத்தக்க அந்த அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசு கைவசம் இருக்குது, அது உண்மை தான். அந்த ஆளுநர் நியமனம், அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சி, முக்கிய வரி வருவாய்கள் எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இதில் கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி தான் இது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க, குழுக்கள் கொடுத்துருக்காங்க. இதை கீழே நான் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி பற்றிய கீழ்கண்ட இணைகளை கவனிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சிடர் த பேர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பாருங்கள். தமிழில் நிலைக்குழுக்கள்னு கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது. கன்சிடர் த பேர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் இது ஆப்ஷன் என்னென்னா அந்த ட்ரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கமிட்டியும் ஸ்டாண்டிங் கமிட்டி தான் வரும், தற்காலிக குழு வராது. எல்லாமே ஸ்டாண்டிங் கமிட்டி தான் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டு 24 டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கிற கமிட்டியில் இந்த கமிட்டிஸ் ஆன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது வரும். அப்புறம் கமிட்டி அண்ட் பெட்டிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிலைக்குழு தான். இது தற்காலிக குழு கிடையாது, அடாக் குழு கிடையாது. ஹவுஸ் கமிட்டி நிலைக்குழுக்கள் தான் வரும். அது மேலே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றி கீழ்கின்ற இணைகளை கவனிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நிலைக்குழுக்கள் தான்.
ஆனால் இங்கே வந்து தற்காலிக குழுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆப்ஷன் 2ம் 3 தான் தப்பு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 இதெல்லாம் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்திக்ஸ் கமிட்டி அதுவும் நிலைக்குழுக்கள் தான். அப்போ இதில் வந்து 1 and 4 வந்து கரெக்டு, 2 and 3 வந்து தப்பு. ப்ளஸ் வந்து இதில் கொடுத்துருக்க எல்லா கமிட்டியும் என்னது ஸ்டாண்டிங் கமிட்டி. கீழே நான் அந்த கம்பேரிஷன் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இதுவும் ஸ்டாண்டிங் கமிட்டி தான், 2வது இதுவும் ஸ்டாண்டிங் கமிட்டி தான். ஆனால் அவங்க அடாக் கமிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, தற்காலிக குழுன்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. அதனால் 2, 3 தப்பு, 1, 4 சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம், அந்த சபாநாயகர் வந்து இந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு அட்வைசரி கமிட்டி, அந்த ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, அப்புறம் ரூல்ஸ் கமிட்டி, இந்த 3 கமிட்டிக்கு வந்து அது சபாநாயகராக இருக்கிறதுனாலேயே அவர் வந்து அந்த குழுவோட தலைவராகவும் ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே தான் ஒரு துணை சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவாங்க, சபாநாயகர் இல்லாத சமயத்தில் அவர் ஆப்சண்ட் ஆகிற சமயத்தில் அவர் பதவி காலியாகும் போது துணை சபாநாயகராக செயல்படுவார். அப்போ அவர் வந்து அந்த பர்டிகுலர் குழுவில் உறுப்பினராக இருக்கும்போது அப்போ சபாநாயகராக மாறினோன்னே அந்த குழுவுக்கும் தலைவராக வராரு அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் அந்த கொஷினோட ஓவர்வியூ. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஓகே. ஸோ அதில் பாருங்கள், சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதேமாரியே துணை சபாநாயகரும் அவையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். அந்த அப்பாயின்மெண்ட்டு அப்புறம் பதவி நீக்கம் பண்ணுறது எல்லாமே அவரே மாரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும்போது தானாகவே அதன் தலைவராவது இது ஒரு சிறப்பு. அதாவது சபாநாயகராக யார் வராங்களோ அவங்க வந்து அந்த குழுவோட இது தலைவராகவும் வராங்க அப்படிங்கிறது. மேற்காணும் கருத்தோடு கீழ்கண்டவற்றுள் எது மிகச்சரியாக பொருந்துகிறது? The deputy speaker who presides over the house in the absence of the speaker is elected in the same manner in which the speaker is elected by the house. He can be removed from office also in the same manner. One of his special privileges is that when he is appointed as a member of a parliamentary committee, he automatically becomes its chairman அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து he is a ex officio chairman if he is a member of parliamentary committee அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது அலுவல் வழி தலைவராக மாறுகிறார். எப்போ? அவர் சபாநாயகராக மாறும்போது. ஸோ அதுக்கு இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர்? மக்களவை சபாநாயகர். இந்த மணி பில்லா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறது அதுதான். இதை முன்னாலேயே இதே பேரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சேம் கொஷின் வந்து வேறு எக்ஸாம்ஸில் கொஞ்சம் லைட்டாக கண்டென்ட்டை மாற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம டாபிக் வைஸ் தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன்ஸும் அனலைஸ் பண்ணணும், மற்றவங்களாம் ஏன் வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ இதர மசோதா அதாவது மணி பில்லா இல்லை வேறு ஆர்டினரி பில்லா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து மக்களவை சபாநாயகர். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வரமாட்டாங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வரமாட்டாங்க, விவகார அமைச்சர் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வரமாட்டாங்க, நீதித்துறை செயலர் இதெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் பாருங்கள், மாநிலங்களவையில் ஜனாதிபதினா யார்? பிரசிடெண்ட். எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க, கலை அறிவியல் இலக்கியம், அதில் சிறந்த அறிஞர்கள் அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் வந்து குடியரசில் வந்து நியமனம் பண்ணுவார். எத்தனை பேர்னு கேட்குறாங்க? 12 பேர். இது பேசிக் கொஷின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 12 பேர்த்த நியமனம் பண்ணுவாங்க. அதே லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியனை நியமனம் பண்ணுவாங்க பிரசிடெண்ட் அவர்கள். பட் ஆனால் இப்போ 104வது சட்ட திருத்தம் 2019 கொண்டு வந்திருப்பாங்க, 2020 அதை நடைமுறைப்படுத்திருப்பாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின். பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர் உள்ளனர். மதிப்பீட்டு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் இருப்பாங்க. இதை நம்ம குழுக்களை தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அந்த மதிப்பீட்டு குழு எஸ்டிமேட் கமிட்டி தான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு அந்த பெரிய குழுக்களுங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இது 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் 25 பேர் தான் இருந்திருப்பாங்க.
1956 தான் 25லேருந்து 30 மெம்பர்ஸாக மாற்றிருப்பாங்க. அப்போ இப்போ ப்ரெசண்ட்டாக பாராளுமன்றத்தோட எஸ்டிமேட் கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 பேர். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் வாக்கியம் 1, 2 இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன்ஸு, அது எது சரி அப்படின்றத கேட்குறாங்க. ரெண்டுமே சரி. ஏன் சரி அப்படிங்கிறத பார்ப்போம். பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. பாராளுமன்றம் தான் மத்திய பட்டியல்னு சொல்லப்படுற மத்திய பட்டியலில் இந்த அதிகாரத்தில் சட்டம் இயற்றத்துக்கு பார்லிமெண்ட் தான் அதிகாரம் இருக்குது. அது கரெக்டு தான். செகண்ட் பாருங்கள், பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றம் மட்டுமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெறுவது. அதுவும் கரெக்டு தான். அந்த பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் மத்திய பட்டியல், இதில் 3லேயும் வராத இதர அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க, எஞ்சிய அதிகாரங்கள், அது எல்லாமே பார்லிமெண்ட் தான் சட்டம் ஏற்றும். அப்போ அதுவும் கரெக்டு தான். இப்போ கூற்று 1, 2 ஆப்ஷன்ஸ் சரி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் 1 and 2, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Parliament is the competent to make laws on matters enumerated in the union list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Parliament alone has power to make laws on matters not included in state or concurrent list. மாநில இல்லாட்டி பொதுப்பட்டியலில் இடம்பெறாத அந்த அதிகாரத்தில் மேட்டர்ஸில் வந்து பார்லிமெண்ட்டு தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குது. இப்போ ரெண்டுமே சரி. ஸோ இந்த கொஷினில் நெக்ஸ்ட் கொஷினில் பாருங்கள், சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஸ் ஆகும். சபாநாயகரால்னு கொடுத்துருக்காங்க. சபாநாயகரால் ஒரு அவையை வந்து முடிவு கொண்டு வருது. அது வந்து அட்ஜார்ன்மெண்ட், அதுக்கப்புறம் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படின்ட்டு இருக்கும். இருக்கும். ரெண்டுமே வந்து சபாநாயகர்கள் தான் பண்ணுவாங்க. மக்களவையாக இருந்தால் சபாநாயகர், மாநிலங்களவையாக இருந்துச்சுன்னா சேர்மன், ராஜ்யசபா சேர்மன். அவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். இப்போ டெர்மினேஷன் ஆஃப் ஏ செஷன் ஆஃப் ஏ ஹவுஸ் பை அ ஸ்பீக்கர் எதுன்னு கேட்குறாங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இதில் வந்து ப்ரோரோகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொஷின்லேயே லைட்டாக கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த அவையை வந்து அமர்வை வந்து ஒத்தி வைக்கிறது, அதாவது குறிப்பிட்ட தேதியோடு ஒத்தி வைக்கிறது, அதுக்கு பேர் தான் அட்ஜார்ன்மெண்ட். அந்த குறிப்பிட்ட தேதி, நாட்கள் எதுவுமே சொல்லாமல் ஒத்தி வைக்கிறது, அதுக்கு பேர் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை. இது ரெண்டுமே சபாநாயகர் அவர்கள் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து அமர்வை முடிவு கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அமர்வை முடிவு கொண்டு வரது வந்து ப்ரோரோகேஷன் வரும். ஆனால் இங்கே சபாநாயகர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அது அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபைனல் கீழே ஆன்சர். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் அமர்வை வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யாரோட கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கடமை. அது ப்ரோரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டத்தொடர், பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன் இருக்குது. அந்த பர்டிகுலர் கூட்டத்தொடர் பட்ஜெட் செஷன் பிப்ரவரி டு மே நடக்குமா, அந்த மே மாதம் ஸ்டார்டிங் வரையும் நடந்திருக்குது. அப்புறம் அந்த கூட்டத்தொடரை கேன்சல் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அடுத்தது 2 மாதம் லீவ் விட்டு அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அதை முடிவுக்கு கொண்டு வரது, அந்த ப்ராசஸ் பேர் ப்ரோரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிரசிடெண்ட்டு தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சபாநாயகர் மென்ஷன் பண்ணியிருக்கனால இதை வந்து ஃபைனல் கீயை அது டிஎன்பிசியில் ரெக்வெஸ்ட் பண்ணி அது ஆன்சர் வந்து ஆக்சுவலாக ஒத்தி வைக்கிறேன்னு வரும். ஆனால் அது சபாநாயகர் மென்ஷன் பண்ணியிருக்கனால அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். இது கீழே நான் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஃபைனல் கீழே வந்து பீனா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷனாக கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே இது வந்து அந்த ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்காத விட்டோம். இப்போ டிசொல்யூஷன் அதுவும் வந்து யார்? குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும், சபாநாயகர் பண்ண முடியாது. அட்ஜார்ன்மெண்ட்டு இது சபாநாயகர். முடிவு கொண்டு வருது அதுவும் குடியரசுத் தலைவர். சம்மனிங் அழைப்பு விடுறது, கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுறது, அது வந்து குடியரசுத் தலைவர் தான். இந்த ஃபஸ்ட்டு ஏசிடி பியை தவிர மற்ற 3மே குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். மக்களவையை மட்டும் தான் கலைக்க முடியும். அதில் தான் டிசொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் கூட்ட அமர்வை வந்து முடிவு கொண்டு வருது, அது ப்ரோரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது அவையை ஒத்தி வைக்கிறது, அது சபாநாயகர் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் தேதியை இந்த 2 நாள் ஒத்தி வைக்கிறோம், 3ஆவது நாள் இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன கிழமை, எந்த தேதி, இல்லை 1 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி ஒத்தி வைக்கிறது தான் அட்ஜார்ன்மெண்ட். இல்லை அதை தெரியாமல், இல்லை 1 வாரம் 2 வாரம் அது என்னைக்கு திரும்ப வரும் அப்படின்னு தெரியாமல் அவையை வந்து ஒத்தி வைக்கிறது அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து சபாநாயகர் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம்
முறைசாரா சாதனம் இல்லை முறைசாரா கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. அது 0 ஹவர்ஸ் தான். அதெல்லாம் இந்த ½ hour டிஸ்கஷன், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், கொஷின் ஹவர்ஸ் இதெல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே. ஆனால் இந்த 0 ஹவர்ஸை அப்படியே ஒரு பழக்கத்தில் அப்படியே கொண்டு வந்தது தான். அப்போ இது வந்து ஒரு முறைசாரா சாதனம். அரசியலமைப்பு புக்கில் ஸ்டார்டிங்லேயே இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முறைசாரா சாதனம். அதில் கொஷின் ஹவர்ஸில் நம்ம கொடுத்துருப்போம். கொஷின் ஹவர்ஸில் என்னது அந்த ஸ்டார் கொஷின்ஸு, அன்ஸ்டார்டு கொஷின்ஸு, அப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின்ஸு இந்தமாரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட் 1, 2, 3 3 பார்ட்டும் தெளிவாக பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட் இருக்குது. அதில் ப்ரீவியஸ் கொஷின் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்கல அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதோட நோட்ஸு நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ போட்டோன்னே அதோட நோட்ஸ் வந்து நான் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ரிமைனிங் நோட்ஸ் வந்து எப்போ நம்ம வீடியோ போடுறோமோ அடுத்தது அந்த வீடியோ போட்டோன்னே அந்த நோட்ஸ் வந்து ஆப்பில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆப்பில் போய் செக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் நோட்ஸ் பேக்கேஜை செக் பண்ணுங்கள். அதில் வியூ பண்ணுங்கள் என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குது. ரிமைனிங் வந்து மேக்ஸிமம் 2026 டிசம்பருக்குள்ளே அந்த குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே மேக்ஸிமம் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு யூடியூப்பில் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிருக்கும். அது யூனிட் 8 இது ஜியாகிரஃபி எல்லாமே இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும். அதேமாரி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷின் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாப்பிக்கும் எல்லா யூனிட்லேயும் எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவரால் பேக்கேஜஸ் இருக்கணும். ஓவரால் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷின் இருக்கும். அது ஜென்ரல் தமிழ், அப்புறம் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ். அது வந்து ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பைலிங்குவல், ஜென்ரல் தமிழ் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நம்ம இதில் இன்னும் ப்ரொவைட் பண்ணல, அது ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷின் வேணும்னாலும் இல்லை நோட்ஸு இந்த வீடியோவில், அதாவது நம்ம பார்ட் 1, 2, 3 3லேயும் வீடியோஸ் இந்த டாப்பிக்கோட நோட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்லிமெண்ட்டோட நோட்ஸ் அது வேணும்னாலும் நீங்கள் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க்கு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணுறது எல்லாமே கீழே ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி நம்ம டைப் பண்ணிங்கனாவே வரும். நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஷனுக்கு முறைசாரா சாதனம் கருவிங்கிறது 0 ஹவர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறார். இதுவும் ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னால் கேட்ட கொஷின் தான். அது வேறு எக்ஸாம், இது வேறு எக்ஸாம். வேறு எக்ஸாமில் ப்ரீவியஸ் கொஷின் ரிப்பீட் ஆகுது. அப்படி இல்லைனாலும் அது ஆப்ஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி அடுத்த கொஷினில் அடுத்த வர இயரில் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் எப்படி கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்போ இதில் 12 பேரை கலை, அறிவியல், இலக்கியம் இதில் அந்த சிறப்பு அறிஞர்களை வந்து அங்கே நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு விதி 94 எதை பற்றி கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 94 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எது ஆன்சர் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். அப்போ சபாநாயகர், துணை சபாநாயகரை நீக்கம் பண்ணுறதை பற்றி குறிப்பிட்ற விதி எது அப்படின்னா 94. அதே மற்ற ஆப்ஷன்லாம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அது ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 4 வரும். 124 சப்கிளாஸ் 4 பற்றி கொடுத்துருப்பாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ரிமூவலை பற்றி. அடுத்தது தலைமை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர், அவரோட பதவி நீக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 324 324 சப்கிளாஸ் 5 கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தலைமை நீக்கம், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டோட பதவி நீக்கம் வந்து 67 பியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இதுக்கு 94 எது அப்படின்னா சபாநாயகர், துணை சபாநாயகரோட பதவி நீக்கத்தை பற்றி குறிப்பிடுது. அதே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா 124, தலைமை தேர்தல் ஆணையர்னா அது வந்து 124 324. இது வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்தவரையிலையும் 67 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் சட்டமன்ற மேலவை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பார்லிமெண்ட்டு தான். நெக்ஸ்ட்டில் பர்டிகுலர் அந்த சட்டமன்றம், இப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாநில சட்டமன்றத்தில் அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இந்த சட்டமன்றத்தில் வந்து ஓட்டு போட்டவங்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அந்த தீர்மானத்துக்கு. இந்தமாரி சட்ட மேலவையை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம், அதுக்கு ஆதரவு தெரியுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சபாநாயகர்கள் மூலிமா இது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த அவையில் 300 பேர் இருக்காங்க அப்படின்னா 200 பேர் வந்து ஆதரவு தெரிஞ்சிருக்கும். ஓகே நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இது டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகும். பார்லிமெண்ட்டில் போயிட்டு சாதாரண, அதாவது ஆர்டினரி பில் எப்படி நிறைவேற்றுவாங்க,
சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வந்து ஓட்டு போட்டவங்களில் 50% ப்ளஸ் 1, 50% விட ஒரு ஏதாவது ஒருத்தர் அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து ஓட்டு போட்டவங்கள ஒரு 300 பேர் வந்திருக்காங்க, வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 150 பேர் ப்ளஸ் 1, 151. சாதாரண மெஜாரிட்டியில் அங்கே பாஸ் பண்ணால் போதும், அதை மேலவையே உருவாக்கலாம் இல்லாட்டி நீக்கலாம். ஸோ அப்போ இந்த சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் ரெண்டுமே உள்ள அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம், லோக்சபாவில் நோ கான்ஃபிடென்ட் மோஷன், இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 50 பேர். இப்போ ஆளுங்கட்சி அந்த அமைச்சர் மீது அந்த அமைச்சரவை இன்க்ளூடிங் அந்த பிரதமர் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எதிர்க்கட்சி தான் அது கொண்டு வருவாங்க. 50 பேர் எதிர்க்கட்சியில் 50 எம்எல்ஏக்கள் சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும், இதை வந்து பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கே ஓட்டு இல்லை, தீர்மானத்தை இந்தமாரி நோ கான்ஃபிடென்ட் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும், அதை அறிமுகப்படுத்துறதுக்கு 50 பேர் தேவை. 50 பேர் ஆதரவு தெரிவித்தாதான் அது வந்து சபாநாயகர் எடுத்து ஓட்டுக்கு அடுத்தது ஒரு 10 நாள் டைமில் ஓட்டுக்கு டேட்டை கொடுப்பாங்க. அப்போ 50 உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், அது கையெழுத்து போட்டு நாங்கள் 50 பேருக்கு கை தூக்குறோம், எங்கள் 50 பேர் வந்து இந்த ஆக்சுவலாக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாங்க, அது ஓட்டெடுத்து அமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ 50 உறுப்பினர்கள் வந்து அறிமுக தேவை. அது அந்த ஆதரவு தெரிவித்தோடனே இது சபாநாயகர் அதை பார்ப்பாங்க. 50 பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டிங்களா, ஓகே, நான் ஒரு 10 நாளில் நான் வந்து ஓட்டெடுப்புக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க இந்த விவாதத்துக்கு. அப்போ அந்த 10 நாளுக்கு அப்புறம் அந்த ஓட்டிங் வரும், விவாதம் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும், ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனும் ஃபைனலாக ஓட்டிங் நடக்கும். இப்போ ஓட்டு போடும்போது வந்து மக்களவையில் வந்து ஓட்டு போட்டவங்களில் 50%க்கு மேலே அது சப்போர்ட் பண்ணியிருக்கணும், எங்களுக்கு வேணும், அதாவது இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் முன்மொழிகிறோம், இது சட்டமாக்கி அந்த அமைச்சர் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம், பதவி விலக செய்யலாம் அப்படின்றத ஆதரவு கொடுத்துருக்கணும். அது சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றினாவே அந்த அமைச்சரவை ஃபுல்லாகவே பதவி விலகிடணும், இன்க்ளூடிங் பிரதமரும் சேர்ந்து பதவி விலகிறவனு தான். ஸோ அப்போ இந்த லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கே 50 பேர் ஆதரவு தரணும், சும்மாலாம் கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு எம்பி பிடிக்கல, 2 பேர் எம்பி 2 எதிர்க்கட்சி எம்எல்ஏ பிடிக்கல அப்படின்லாம் கொண்டு வர முடியாது. 50 பேர் இந்தமாரி இந்த தீர்மானத்தை கொண்டு வரோம், இதுக்கு வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஓட்டு நடக்கும். அந்த ஓட்டில் வந்து என்றைக்கு டேட்டு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி வந்து ஓட்டு போட்டவங்கள மக்களவையில் 50%க்கு மேலே ஓட்டு போட்டவங்கள டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஓட்டு போட்டதில் 50%க்கு மேலே இருந்தால் அது அமைச்சரவை காலியாகிடும், பதவி விலகிட வேண்டியதான். அது பிரதமராக இருந்தாலும் அது பிரதமரோடு சேர்த்து பதவி விலகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷனில் கண்ட்ரி அப்புறம் பார்லிமெண்ட்டு அதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம 11th புக்லேயே இருக்கும். ஆக்சுவலாக 11th அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 6 கொடுத்துருப்பாங்க. அதில் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, நம்ம நோட்ஸில் இதை சொல்லியிருப்போம், இந்தமாரி கொஷின் கேட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஎஸ்ஏ பொறுத்தவரையும் காங்கிரஸ், ஜப்பானை பொறுத்தவரையும் டயட், பிரிட்டனை பொறுத்தவரையும் பார்லிமெண்ட், டென்மார்க் பொறுத்தவரையும் போல் கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்சர். 4123. யூஎஸ்ஏ வந்து காங்கிரஸ், ஜப்பான் வந்து டயட்டு, பிரிட்டிஷ் வந்து பார்லிமெண்ட்டு, டென்மார்க் வந்து போல் கட்டிங். இந்த 11th புக்கில் இன்னும் ஒரு சில இதுவும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த 11th புக்கில் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் வந்து நெசட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜெர்மனி பண்டஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜப்பான் டயட் நம்ம அதில் பார்த்தோம், நார்வே வந்து ஸ்டோர்டிங், அப்புறம் நேபாளம் வந்து பஞ்சாயத்து இல்லை ராஷ்ட்ரியா அப்படின்னு குறிப்பிடுவாங்க, பாகிஸ்தான் வந்து தேசிய சபை, ரஷ்யா வந்து டூமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தென்னாப்பிரிக்கா வந்து நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி சபை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது மேட்ச் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் வித் கரெக்ட் மீனிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். இந்த அட்ஜார்மெண்ட் சைன் டை இதை நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன். அட்ஜார்மெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட தேதி மென்ஷன் பண்ணி அந்த அமர்வை வந்து ஒத்தி வைப்பாங்க, கூட்டத்தை ஒத்தி வைப்பாங்க. அது வந்து அட்ஜார்மெண்ட் சைன் டைனா தேதியை குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறது.
அடுத்து வந்து குவாரம் அப்படின்னா என்னது, அந்த அவையை நடத்துறதுக்கு குறைந்தபட்ச உறுப்பினரோட எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கணும், 10ல் 1 பங்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கங்காரு க்ளோஷர் அப்படின்னா நிறையா விவாதங்கள் இருக்கும். ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்கன்னா அதில் சப் கிளாஸஸ் நிறையா இருக்கும். அதில் முக்கியமான சப் கிளாஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு முக்கியமானது மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது மாதிரி கருதிட்டு, அதாவது டிஸ்கஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஓட்டிங்க்கு அனுப்பிடுவாங்க. அடுத்த லேம்டக் செஷன், லேம்டக் அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய மக்களவை பதவியேற்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் ஆல்ரெடி இருந்த பழைய மக்களவையோட அந்த அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழைய மக்களவை அதோட முடிய போகுது. பழைய மக்களவை உறுப்பினர்களுக்கு அதுதான் லாஸ்ட்டு அமர்வு அப்படின்னு என்னமா வச்சுக்கலாம். இந்த லேம்டக் செஷன் அப்படின்ட்டு நொண்டி வாத்து கூட்டம் அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவாங்க. இப்போ புது இது எலெக்ஷன் நடந்துச்சு, மக்களவை எலெக்ஷன் நடந்துச்சு. அடுத்து அவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள மக்களவைக்கு வரப்போகிறாங்க. அது வரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த பழைய மக்களவை உறுப்பினர்லாம் வாப்பா இந்த லாஸ்ட்டாக நம்ம சேர்ந்துக்கலாம், ஒரு கூட்டத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போடுறது தான் அந்த லேம்டக் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை அப்படிங்கிறது என்ன வரும், ஆப்ஷன் 3ல் இருக்குது. பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்தி வைத்தல், டெர்மினேட்டிங் எ சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் எ இன்டெஃபினட் பீரியட், தேதியை குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறது சபாநாயகர் பண்ணுவாங்க. குவாரம்ங்கிறது ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்யர்ட் டு பி ப்ரெசன்ட் இன் த ஹவுஸ் டு டிரான்சாக்ட் பிஸ்னஸ். அடுத்து கங்காரு க்ளோஷர் அப்படின்னு கங்காரு மூடல், இது வந்து ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்க. முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது, ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஷஸ். இப்போ ஆர்டிகல் 124 இருக்குது அப்படின்னா அதில் 1, 124 2, 124 3 இது சப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக ஓட்டிங் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆர் டேக்கன் அப் ஃபார் டிபேட், விவாதத்துக்கு இந்த முக்கியமான உட்கூறுகளை மட்டும் எடுத்துக்கிறது. அது வந்து கங்காரு க்ளோஷர். லேம்டக் அமர்வு இங்கே பாருங்கள், இங்கே செகண்டில் கொடுத்துருக்காங்க. புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு. புது மக்களவை வரப்போகுது, இருந்தாலும் கடைசி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற மக்களவை வந்து பதவி விலக போகிறாங்க. அது லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங்கை போட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபேர்வெல் பார்ட்டி மாரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு ஆப்ஷன் 3, 1, 4, 2. நெக்ஸ்ட்டு பண மசோதா பற்றி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது, கரெக்ட். எது சரி, அதாவது எவை சரியானவை அப்படின்றத எடுக்க சொல்கிறாங்க. மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது, கரெக்டு தான். மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், 1 கரெக்டு. சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவோம், இது பண மசோதாவா இல்லை நார்மல் மசோதாவா, மணி பில்லா ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆனால் இது பண மசோதா இருந்துச்சுன்னா அது குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த இதில் அவையில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அது ஒன்று. அது பண மசோதாவா நார்மல் மசோதாவான்னு டிசைட் பண்ணுறது சபாநாயகர். பண மசோதாவாக இருந்துச்சுன்னா அது குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவையில் நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 2வது, அதாவது சபாநாயகர்கள் சான்றளிக்கப்படணும், 2ம் கரெக்டு. மாநிலங்களவையில் திருத்தப்படலாம், தப்பு. மாநிலங்களவையில் திருத்த முடியாது, எதை, பண மசோதாவை திருத்த முடியாது. 14 நாட்கள் வந்து டிலே பண்ண முடியும். 14 நாட்கள் கழித்து இந்த திருத்தத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை இது நிறைவேற்றாதீங்க அப்படின்னு சொல்லலாம். எது சொன்னாலும் நீங்கள், அதாவது எந்த சஜஷன் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமே இருக்கலாம். அவங்க சப்போஸ் 14 நாளுக்கு அப்புறம் அப்படியே வச்சுருக்காங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னாலும் அவங்க மக்களவையில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 அவையிலையும் நிறைவேற்றியாச்சு பண மசோதா, இந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மாநிலங்களவைக்கு கொடுப்பாங்க. அவங்க சஜஷன் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம் மக்களவையால். பட் ஆனால் அது எது பண்ணாலும் 2 அவையிலையும் அது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அப்போ மாநிலங்களவையில் திருத்த முடியாது, 3 தப்பு. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆமாம், ஏன்னா அவர்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு தான் இது மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மக்களவையில் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மாநிலங்களில் பண்ண முடியாது. அப்போ முன் அனுமதி வாங்கிட்டு தான் அங்கே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது திரும்ப மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது பண மசோதா பொறுத்தவரையும். அதனால் உடனே சைன் பண்ணணும். இல்லை சப்போஸ் எதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, கேன்சல் பண்ணலாம் இல்லைனா சைன் பண்ணணும். இப்போ தாமதமின்றி உடனே சைன் பண்ணிடுவார், மேக்ஸிமம் சைன் பண்ணிடுவார் பண மசோதா பொறுத்தவரையும்.
ஏதாவது ஒரு கேசஸில் அமைச்சரவை ஏதாவது டிஸ்கஷனில் இருந்து அது நிறைவேற்றினாலும் திடீர்னு வேறு இஷ்யூவில் அதை கேன்சல் கூட பண்ணலாம். 2 அதிகாரம் தான் இருக்குது. கேன்சல் பண்ணலாம், இல்லைனா சைன் பண்ணலாம். ஆனால் திரும்ப அனுப்ப முடியாது, மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. அப்போ ஆப்ஷன் 1 to 4 கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது. பார்லிமெண்ட்டை தான். மேக்ஸிமம் எல்லா அதிகாரமும் பார்லிமெண்ட்டில் இருக்குது. அது ஜென்ரலாக அது தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அது அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் தான் அது பண்ண முடியும். பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது எந்த சட்டத்தை போட்டாலும் அப்படி மாறும்போது உச்சநீதிமன்றம் வந்து அதை தடுத்து அதை கேன்சல் பண்ணிடும். இப்போ அரசமைப்பு புத்தகம், அந்த புத்தகத்தோட பாதுகாவலர் வந்து உச்சநீதிமன்றம். இப்போ இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஆர்டிக்கல் 3ல் சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், பேரை மாற்றிக்கலாம், இதெல்லாமே அதில் ஆர்டிக்கல் 3ல் சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, மத்திய அரசாங்கம் இதெல்லாம் தனியாலாம் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, அதில் அமைச்சரவை இருக்கும். அமைச்சரவையில் பிரதம மந்திரி இருப்பார். மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்டு முடியாது. குடியரசுத் தலைவரும் அது இன்டெக்ரல் பார்ட் தான் நாடாளுமன்றத்தில். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோள்களாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவன்னு கேட்குறாங்க. டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ், இதுவும் நம்ம நோட்ஸில் கவர் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த நோட்ஸ் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், பாராளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் பூஜ்ய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் 1 மணி நேரம் வந்து கொஷின் ஹவர்ஸ், இது 0 ஹவர்ஸ் கிடையாது. 0 ஹவர்ஸ் கிடையாது. அப்போ இது தப்பு. ஃபஸ்ட்டு அந்த 1 மணி நேரம் வந்து மக்களவையில் அது கொஷின் ஹவர்ஸ் இருக்கும். அதில் தான் ஸ்டார்ட் கொஷின், அன்ஸ்டார்ட் கொஷின், ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் இதெல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், சிறப்புரிமை தீர்மானத்தின் பர்பஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் மோஷன், அதோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. இது சரி. ஒரு பர்டிகுலர் அமைச்சரை பற்றி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரிவிலேஜ் மோஷன் அதை மூலிமா தான் கொண்டு வர முடியும். ஸோ அது சரி, அதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு காலிங் அட்டென்ஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடவில்லை. இது நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதனால் இது தப்பு. அடுத்தது, நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநிலங்களவை அமைச்சரவையை கலைக்க முடியும். அமைச்சரவைனாவே அது மக்களவைக்கு மட்டும்தான் கூட்டு பொறுப்பு. அது ஆக்சுவலாக மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது, மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ப்ரிவிலேஜ் மோஷனுங்கிறது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக பண்ணுறது, இது சரி. பாராளுமன்ற முதல் 1 மணி நேரம் வந்து 0 ஹவர்ஸ் கிடையாது, கொஷின் ஹவர்ஸ். கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து நடைமுறை விதியில் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க, அது குறிப்பிடப்பட்டிருக்கு, அதனால் அது தப்பு. ஃபஸ்ட்டு தப்பு, 3 தப்பு. 4வது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மாநிலங்களவை அமைச்சரவையை கலைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. மக்களவை மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அமைச்சரவைனாவே அது மாநிலங்களவையில் இருக்கிற மாநிலங்களவை இருக்கிற உறுப்பினரும் அமைச்சராக ஆக முடியும். ஆனால் அது மக்களவைக்கு மட்டும்தான் அது பொறுப்பு அவங்க. அடுத்த கொஷின். ஸோ இந்த கொஷினில் டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், பதவி வழி தலைவராக செயல்படுகிறார் யாருன்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அதாவது டேஸ் ஆக்ட் அஸ் தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. பதவி வழி தலைவர் அவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனாலே மாநிலங்களவைக்கு பதவி வழி தலைவராக இங்கே தலைவராக வராங்க அப்படின்றது தான். மாநிலங்களவை தலைவர் யாருன்னு கேட்குறாங்க, வைஸ் பிரசிடென்ட். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். கரெக்ட் ஆன்சர் டி. இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3வது வாட்டி கேட்டாங்க, 12 பேர். இந்த கொஸ்டினில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் வெஸ்ட் பெங்கால் தான் அதிகமாக இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை 42 உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு போகிறாங்க. அதாவது மாநிலங்களுக்குள், கீழே இருக்கிற மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிக இடங்களை பெற்றுள்ள மாநிலம் 42 இடங்கள் இருக்குது. மக்களவையில் உள்ள 543 சீட்டு, அந்த 543ல் 42 பேர் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராங்க. அடுத்தது குஜராத்தை பொறுத்தவரையிலையும் 26 பேர். அடுத்தது அசாமை பொறுத்தவரையிலையும் 14 பேர். அசாம் அண்டு ஜார்க்கண்ட் ரெண்டுமே 14 வரும். ராஜஸ்தான் பொறுத்தவரையிலும் 25 பேர்.
அப்போ இந்த 4 மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் அதிகமான மக்களவை இடம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். இதே ஓவரால் மாநிலத்தில் டோட்டலாக 28 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான மக்களவை உறுப்பினர்கள் அங்கிருந்து தான் வராங்க. மொத்தம் 80 பேர். அதில் தமிழ்நாட்டில் 39 பேர். அடுத்த கொஷனில் மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. மாநிலங்களவையை பொறுத்தவரையும் கீழே கொடுத்துருக்கிறதுல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நிரந்தரமான அவை, கரெக்டு தான், பர்மனன்ட் பாடி. ஏன்னா அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் தான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசைன் பண்ணிட்டு போவாங்க, புதிய உறுப்பினர் வருவாங்க. 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் போயிட்டு அதுக்கு வெளியில் போகிற ஸ்ட்ரென்த்துக்கு உள்ளே திரும்ப அதே இதில் வந்து உள்ளே வருவாங்க. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார். 1 சரி 2 சரி. அட் எண்ட் ஆஃப் த எவ்ரி செகண்ட் இயர் 1/3 மெம்பர்ஸ் ரிட்டையர்டு. அந்த அவை பர்மனெண்ட், அது கன்ஃபார்ம். அவையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தான் 6 வருஷம். 6 வருஷம்னா இப்போ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு 3ல் ஒரு பங்கு பேராங்கன்னா அது அடுத்த 2 வருஷத்தில், அப்போ ஒவ்வொரு 2 வருஷத்துலேயும் 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகும் அந்த பர்டிகுலர் உறுப்பினர் உள்ளே வரும்போது. இந்த அவை நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. அது தப்பு. அன்ஸ்டேபிள் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிள் நேச்சர். ஏன் அப்படின்னா அவை பர்மனெண்ட் பாடி இங்கே சொல்லியாச்சு. 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வெளியில் போகிறாங்க. அதே டைமில் வெளில போன டைம்லேயே திரும்ப புது உறுப்பினர்கள் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இது வந்து ஒரு கண்டினியூஸாக செயல்படுறதுக்கு உள்ள ஒரு காரணம். இது போய் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. ஸ்டேபிள் நேச்சர், ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தான் இதை சொல்லுது. நிலையான தன்மையை தான் இது குறிக்கிறதே தவிர நிலையற்ற தன்மையை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்போ 3 மட்டும் தப்பு. 1 2 சரி. ஆப்ஷன் பியில் 1 2 கொடுத்துருக்காங்க, அதுதான் சரி. அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷனில் பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இதில் சரியானது கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தோட பணிகள் ஃபஸ்ட்டு பாருங்கள். மணி பில், அது பண மசோதா, மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா இது வந்து ஒரு அரசோட நிதி தேவைகளை தான் முதன்மைப்படுத்துறதை தவிர மக்களோட விருப்பத்தை குறிக்கலை. அதனால் அது தப்பு. பண மசோதான பேர்லேயே இருக்குது, அது மக்கள் விருப்பத்தெல்லாம் அதை குறிப்பிடல, நிதி பேஸ் பண்ணி தான் அது சொல்லியிருக்கு. 2வது ஒப்புவிப்பு சட்டம், பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு கொடுக்காங்க. தப்பு. அது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், அது வந்து மறு ஆய்வுக்கு உட்பட்டது தான். அதனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரம் பாராளுமன்றம் கொண்டிருக்குது. கரெக்டு தான். பவர் ஆஃப் அமெண்டிங் த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரெஸ்ட் வித் த பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஆர்டிகல் 368 368 அது பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற புக்கில் இருக்கிற உறுப்புகளை நீக்கலாம், சேர்க்கலாம், புதுசாக ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எதாவது கொண்டு வர முடியும். பட் ஆனால் அது அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றக்கூடாது. அப்படி மாற்றும்போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை கேன்சல் பண்ணிடும். ஸோ அப்போ 3 கரெக்ட். ஃபஸ்ட் 2 தப்பு, 3 கரெக்ட். 4வது வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். இது கரெக்டு தான். எப்படின்னா ஆர்டிகல் 250 எமர்ஜென்சிஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 250 பேஸ் பண்ணி மாநில பட்டியலில் இருக்கிற அதிகாரத்துலேயும் டெம்பரவரியாக சட்டம் இயற்ற முடியும் பாராளுமன்றம். அது ஒன்று. 2வது வந்து ராஜ்யசபாவில் வந்து ஆர்டிகல் 249 249 ராஜ்யசபாவோட சிறப்பு அதிகாரம் 312 ஒன்று இருக்கும், 249 இருக்கும். 249 அந்த மாநில பட்டியலில் இருக்கிற அதிகாரத்தில் பாராளுமன்றத்துக்கு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் இருக்குது. அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ராஜ்யசபாவில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மக்களவையில் நார்மல் மெஜாரிட்டியில், சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வந்தால் போதும். ஸோ அது மூலியமாகவும் கொண்டு வரலாம். 2-3 மாநிலங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இதேமாரி மாநில பட்டியலில் இருக்கிற சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு கன்வே பண்ணுறாங்கன்னா அது மூலியமாகவும் பண்ணலாம். அது ஆர்டிகல் 252 சொல்லும். ஸோ அந்தமாரி மாநில பட்டியலில் இருக்கிறதும் சட்டம் ஏற்ற முடியும் அப்படிங்கிற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். 3 4 சரி, 1 2 தப்பு. இப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளோ காலம் வரை தாமதப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. 14 நாள். இப்போ அந்த பண மசோதா மக்களவையில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். அது நிறைவேற்றினதுக்கப்புறம், மக்களவையில் நிறைவேற்றினதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. அங்கே 14 நாள் வரலையும் டிலே பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்க டிலே பண்ணாங்கன்னா அது மாநிலங்களவையில் நிறைவேற்றினதாக கன்சிடர் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் போயிடும்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழி நடத்துகின்றனர்? கீழவைனா யார்? சபாநாயகர், ஸ்பீக்கர். மேலவை அப்படின்னா தலைவர். அவங்க தான் அந்த செக்ரட்டரியேட்டை, கீழவைக்குள்ள செக்ரட்டரி, மேலவைக்குள்ள செக்ரட்டரை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இங்கிலீஷில் பார்ப்போம். ஹூ அமாங் த ஃபாலோவிங் கண்ட்ரோல்ஸ் த செக்ரட்டரியேட் ஆஃப் லோக்சபா? செக்ரட்டரியேட் ஆஃப் லோக்சபா, செக்ரட்டரியேட் ஆஃப் ராஜ்யசபா ரெஸ்பெக்டிவ்லி. அது யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா வந்து ஸ்பீக்கர் கண்ட்ரோலில் இருக்கும். செக்ரட்டரி ஆஃப் ராஜ்யசபா வந்து சேர்மன் கண்ட்ரோல், ராஜ்யசபா சேர்மன் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட். அடுத்த கொஷின், புதிய அகில இந்திய பணியை டேஸால் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ புதிய அகில இந்திய பணியை வந்து நம்ம பார்த்தோம். என்னது? ஆர்டிகல் 249 பேஸ் பண்ணி மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு சில விஷயத்தில் அதிகாரத்தில் நாடாளுமன்ற சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மாநிலங்களவை அதிகாரம் கொடுக்க முடியும். அதேமாரி தான் அதோட சிறப்பு அதிகாரத்தில் அது ஒன்று. ரெண்டாவது வந்து 312 அப்படிங்கிறது மத்திய மாநில அந்த கவர்மெண்ட் சர்வீஸ். அந்த சர்வீஸ் வந்து புதுசாக ஏதாவது ஒரு பதவியை உருவாக்கணும்னா அந்த புதுசாக அந்த தேர்வாணையத்தை அதில் இருக்கிற ஏதாவது ஒரு போஸ்டிங், இப்போ ஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் தான் இருக்குது. அதேமாதிரி புதுசாக ஏதாவது ஒரு சர்வீஸை கொண்டு வரணும்னாலும் ஆர்டிகல் 312 பேஸ் பண்ணி மாநிலங்களவையில் அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அங்கே நிறைவேற்றி பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் ஏற்றத்துக்கு அனுமதிக்கலாம். அப்போ இது பார்லிமெண்ட்டோட அதிகாரம். புதிய அகில இந்திய பணியினை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கலாம். அப்போ அங்கே ராஜ்யசபா அவங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஆர்டிகல் 312 பேஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் லோக்சபாவில் சாதாரண மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொஷனில் இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1958. 1958 கொண்டு வந்திருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த பீரியடில். அப்போ எதுக்காக அப்படின்னா அந்த அறிவியல் ஆராய்ச்சி, அப்புறம் அந்த அறிவியல் மனப்பான்மை இதெல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும், வளர்க்கணும். சமூக பொருளாதார வளர்ச்சியில் வந்து அறிவியலோட பயன்பாடு வந்து இருக்கணும். இதெல்லாத்தையும் நோக்கமாக கொண்டு தான் அந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த அறிவியல் கொள்கை இதுதான். அறிவியல் கொள்கை தீர்மானம் தான் 1958. சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம சமூக பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறது, அப்புறம் அறிவியல் பேஸ் பண்ணி அந்த மனப்பான்மையை டெவலப் பண்ணுறது, நாட்டோட அறிவியல் வளர்ச்சியும் கொண்டு வரது, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த நோக்கத்தோடு தான் இந்த அறிவியல் கொள்கை தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் 1958 கொண்டு வந்திருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பீரியடில். நெக்ஸ்ட் கொஷனில் இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 326 இந்த விதி கீழ் காணப்படும் எது அதை எவை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்களவை, அதோட தேர்தல், அப்புறம் மாநில சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நடத்தணும். எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா டு பி த பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் சஃப்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 326 வந்து எலெக்ஷன் பேஸ் பண்ணி வரும். அப்போ அதை பேஸ் பண்ணி 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டு மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் அந்த ஆர்டிகல் 326. அதே இந்த கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நடத்தணும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிகல் 326 சொல்லும். ஸ்டார்டிங்கில் 21 வயசு தான் இருக்கும் ஆக்சுவலாக ஓட்டு போடுறது. இப்போ 18 வயசுன்னு மாற்றிருப்பாங்க. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் 21லேருந்து 18 மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது? ஆர்டிகல் 275. ஆர்டிகல் 275 தான் சொல்லியிருப்பாங்க. என்னது? அது மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கணும், அது பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் அதோட பங்கு இருக்குது. அது ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கணும். இதுலேயே வந்து சட்டப்பூர்வ மானியங்கள், விருப்பம் உள்ள பேஸ் பண்ணி உள்ள மானியங்கள்லாம் இருக்குது. இது வந்து சட்டப்பூர்வ மானியங்கள், அதிகாரப்பூர்வ மானியங்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க 275. நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷனில் இந்திய கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள்
மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. கரெக்டு தான். பாராளுமன்றத்தில் நிரந்தர சபை அப்படிங்கிறது எது? மாநிலங்களவை, ராஜ்யசபா. அது கரெக்டு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக இல்லை அப்படின்றாங்க. காரணமும் சரி. ஆனால் அந்த காரணம் கூட்டுற விளக்கில் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறதான். ஏன்னா நிரந்தர சபையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? 3/4 உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே போயிட்டு அதுக்கு ஏற்ற மாரி உள்ளே வருவாங்க புது உறுப்பினர்கள். அதுதான் நிரந்தர சபையாக இருக்கிறதுக்கு காரணம். இது காரணம் கிடையாது. ஆனால் கூட்டணும் சரி, காரணமும் சரி. காரணம் கூட்டுற விளக்கில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. இந்த கொஷனில் பாருங்கள், கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். பார்லிமெண்ட்டுன்னு ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி அவங்க போகக்கூடாது. அப்போ இறையாண்மை அப்படின்னா அது எல்லை, அதோட வரம்புகள். இது எல்லைனா உங்களுக்கு அன்லிமிட்டட்லாம் கிடையாது, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குள்ளே முக்கியமான ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து அதை பாதுகாக்கிறதே உச்சநீதிமன்றம் தான். அப்போ அடிப்படை உரிமைகளை எஃபெக்ட் பண்ணுற மாரி பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டாங்கன்னா அது உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை கேன்சல் பண்ணிடும். அதனால் அவங்களோட எல்லை அடிப்படை உரிமைகளில் கிடையாது. நிதி புனராய்வு ஒரு பேசிக் அடிப்படை, அதாவது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாரி பாராளுமன்றத்தில் இயற்றப்படுற சட்டங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீதிமன்ற மறு ஆய்வு, ஜுடிக்கல் ரிவ்யூ, அதை பேஸ் பண்ணி அந்த சட்டத்தை கேன்சல் பண்ண முடியும், ரத்து பண்ண முடியும். அதனால் இதுவும் வரும். கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவத்தை இது பண்ணாலும் பார்லிமெண்ட்டை வந்து அந்த சட்ட அதிகாரம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இதெல்லாம் இருக்குது. மாநில பட்டியலில் எமர்ஜென்சி டைம்லாம் கொண்டு வந்தாலும் மாநில பட்டியலில் முதன்மை அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு தான் இருக்குது. அதேமாரி ஒரு சில சட்டம் ஏற்றும் போது மாநிலத்தில் பெரும்பாலான மாநிலத்தோட ஒப்புதல் வேணும், இல்லைனா அது பண்ண முடியாது. அப்போ நாடாளுமன்றத்துக்கு கூட்டாட்சி பேஸ் பண்ணியும் லிமிட்டேஷன் இருக்குது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. இந்த எல்லைக்குள்ளே தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் கிடையாது. அரசியலமைப்பு தான் நாட்டோட உச்சக்கட்ட சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நாடாளுமன்றம் கிடையாது. அப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆல்ரெடி எழுதிட்டோம். இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு பேஸ் பண்ணி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த அதிகார எல்லை வந்து இந்த அரசியலமைப்பு புக்கில் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் சட்டத்தை ஏற்றிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும். அதுக்குள்ளே தான் செயல்பட முடியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து பாராளுமன்ற இறையாண்மை, அதோட எல்லைக்கு உள்ள லிமிட்டேஷன், வரம்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தான் வரும். அடிப்படை உரிமையை பாதிக்காத மாரி அவங்க சட்டம் ஏற்றணும். அது பாதிச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நிதி புனராய்வு பண்ண முடியும். அடிப்படை அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிற மாரி இல்லை அரசியலமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிச்சினாலும் அதை செல்லாதாக்கிடும் உச்சநீதிமன்றம். கூட்டாட்சி மாநிலங்களோட ஒப்புதல், நிறைய சட்டம் ஏற்ற ஜிஎஸ்டி இந்தமாரிலாம் அந்த சட்டம் கொண்டு வரணும்னா மாநிலங்கள் ஒப்புதல் வேணும், பாதி மாநிலத்துக்கு மேலே. அப்புறம் மாநில பட்டியலில் மாநிலங்கள் தான் சட்டம் ஏற்ற முடியும். கூட்டாட்சி அது வந்து பாராளுமன்றத்தோட மேக்ஸிமம் லிமிட்லாம் கிடையாது, மாநிலத்துக்கு தான் அது இருக்குது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் உச்சபட்ச அதிகாரம். அதுக்குள்ளே தான் நாடாளுமன்றம் செயல்பட முடியும். அதுக்கு தாண்டி புதுசாக ஒரு அரசியலமைப்பு சட்ட புக்கு நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம் கொண்டு வர முடியாது. ஸ்டார்டிங்கில் எழுதிட்டாங்க, அதில் அடிப்படை ஸ்ட்ரக்சர்லாம் மாறாமல் அதுக்குள்ளே ஆல்ட்ரேஷன், அடிஷன், டெலிஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் ஆன்சர் வந்து பாராளுமன்ற இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். இங்கிலீஷில் பாருங்கள், which of the followings are the limitations on sovereignty of Indian Parliament? Fundamental rights, judicial review, federalism, written constitution எல்லாமே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் பாருங்கள், முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஏப்ரல் 4ஆம் தேதி 1957 கலைக்கப்பட்டிருக்கும். அது முதல் மக்களவை எப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, முதல் அமர்வு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மே மாதம் 13ஆம் தேதி 1952. 5 வருஷத்துக்கு அப்புறம் அது கலைஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா முதல் சபாநாயகர் ஜிவி மவலங்கர், துணை சபாநாயகர் ஏஎம் அந்த அனந்த சயனம் ஐயங்கர் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா
தனி உறுப்பினர் மசோதா பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நோட்ஸில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அனுமதி தேவையில்லை. நார்மல் சாதாரண மசோதாவுக்கு வந்து தனிநபர் மசோதாவாக இருந்தாலும் தனிநபர் மசோதா இல்லை தனி உறுப்பினர் மசோதா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் முன் அனுமதி தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட்டு இது தப்பு. ஆர் ரீசன்கிறது தப்பு. எஸ்ஸு அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதாவும் நிறைவேற்றப்படும். அது சரி. இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் ஒன்றா தான் கொடுத்துருப்பாங்க. எஸ்ஸு சரி, இது சரி. 6 தவறு, இது தவறு. 6 தவறு, எஸ்ஸு சரி. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபைனல் கீழே ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் மொதல் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேம் ஆப்ஷன் தான். அப்போ என்னென்னா இது தப்பு, இது சரி. குடியரசுத் தலைவர் அந்த மணி பில்லை மட்டும்தான் அது அமைச்சர்கள் தான் கொண்டு வர முடியும். அது மட்டும்தான் அது முன்னுரிமை பெறணும், மற்றெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது உண்மை. அதனால் தனிநபர் மசோதா சாதாரண நார்மல் பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம அறிமுகப்படுத்தலாம். ஆனால் 1 மாதத்து காலத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் அவையில். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசாங்க மசோதா போலவே இந்த தனிநபர் மசோதாவும் நிறைவேற்றப்படும். அதுவும் உண்மை தான். இதுவரையும் 14 தனிநபர் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்த பண மசோதாவை பற்றி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாக்களை பற்றி தவறானதுன்னு கேட்குறாங்க. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யலாம். இது தப்பு. ஃபஸ்ட்டு இது தப்பு. ஏன்னா மக்களவையில் மட்டும்தான் அதை அறிமுகப்படுத்த முடியும். 2வது பாருங்கள், மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்கிறார். இது கரெக்டு. பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்கள் அவை 14 நாட்களுக்கு மக்களவைக்கு பரிசீலனை அதாவது 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த அவையிலே நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இதுவும் சரி. அப்போ 1 தப்பு, ஏ தப்பு, பி சி சரி. பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. கரெக்டு தான். ஏன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி ப்ரீ பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மக்களவையில். அது பண மசோதாவா சாதாரண மசோதா அதை டிசைட் பண்ணுறது சபாநாயகர். ஆனால் குடியரசுத் தலைவர்கிட்ட பண மசோதா அந்த மக்களவையில் கொண்டு வரும்போது பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க. அதனால் அதை திருப்பி அனுப்ப முடியாது, மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. இது சரி. பிசிடி சரி, ஏ மட்டும் தான் தப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் பாருங்கள், பின்வருவற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? மக்களவை கிடையாது, பார்லிமெண்ட்டில் நடக்கிற கூட்டத்தொடர். இது கொஷினு லோக்சபா செஷன் கொடுத்துருக்காங்க. மக்களவை கூட்டத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. 2 அவையிலையும் நடக்கும் கூட்டத்தொடருங்கிறது தனித்தனியாக. அது என்னது, மான்சூன் செஷன் இருக்கும், வின்டர் செஷன், பட்ஜெட் செஷன் இருக்கும். இந்த சம்மர் செஷன் மட்டும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதில் ஏன் ஆள்னு கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிசி ஃபைனல் கீழே மக்களவை கூட்டத்தொடர்னு சொல்லக்கூடாது, பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தான் வரும். அதனால் பார்லிமெண்ட் ஷெட்யூல் தான் அது கீழே நம்ம கொடுத்துருப்போம். அது எந்த மந்த் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஷின், பாராளுமன்ற சலுகைகள் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இப்போ பாராளுமன்ற சலுகைகளை பொறுத்தவரையும் 105 கொடுத்துருப்பாங்க. உறுப்பினரோட சலுகைகள், இப்போ உறுப்பினர்கள் வந்து குழுக்கள்லாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் எல்லாத்தையும் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உறுப்பினர்களுக்கு உள்ள சலுகைகளை பற்றி குறிப்பிட்டதுன்னா அது 105 ஆர்டிகல். அது ஆர்டிகல் நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருப்போம். அதே வந்து இந்த 194 பொறுத்தவரையிலையும் மாநில சட்டமன்றத்துக்கு அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள சிறப்புரிமைகள். இது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் 105, மாநில சட்டமன்றத்துக்கு 194. அவங்க கேட்குறது என்னது, பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரோட சலுகைகளை வந்து 105 குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ். இது காலனித்துவ பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் ஆன்சர் ஃபைனல் கீழே வந்து சமதர்மம் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி தான் இது கரெக்டான ஆன்சர். இந்த பார்லிமெண்ட்ரி ஓகே, the parliamentary left in India is significantly denotes ideology of
சோசியலிசம் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டிசைன் இந்த பாஸ்ட் கொலனிக்கல் சுச்சுவேஷன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபைனல் கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷனில் மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு பார்லிமெண்ட். மாநில சட்டமன்ற மேலவையை உருவாக்கணும், அதை நீக்கணும், அந்த உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகரிக்கணும், இது எல்லாமே பார்லிமெண்ட்டு தான் இருக்குது. மாநில சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க, ஆனால் பார்லிமெண்ட் தான் ஃபைனல் டெசிஷன் இருக்கும். அடுத்தது பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின், பழைய கொஷின் 2018 அது நடந்திருக்கும். அது 2019 கேட்டிருப்பாங்க. அது 138வது நாடாளுமன்றங்களுக்கான இடையான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம் என்னன்னு கேட்குறாங்க. ஜெனீவா. அது 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஐக்கியம், அது ஒரு யூனியன், ஒரு எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்திருப்பாங்க. அது 138வது கூட்டம் 2018 நடந்திருக்கும். அது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா ஜெனீவாவில் நடந்திருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து அந்த அமைதியை நிலைநாட்டணும், அதுமாரி அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அந்த மைக்ரேஷன் ஆகிருப்பாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொருக்கு, அதை புலம்பெயர்ந்துருப்பாங்க. அந்த அகதிகளாக ஒரு நாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கேருந்து அப்புறம் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த அமைப்பை வந்து வலுப்படுத்தணும், உலகளாவிய அமைப்பை வந்து வலுப்படுத்தணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 2018 நடந்த 138வது நாடாளுமன்றங்களுக்கான ஐக்கியம் 138th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் 2018 வாஸ் ஹெல்ட் அட் ஜெனீவா. நெக்ஸ்ட் கொஷின், நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1961. 60 வராது. கரெக்ட் ஆன்சர் வந்து 61. மொத்தம் இதுவரையும் 3 கூட்டத்தொடர் தான் நடத்திருக்கும். கூட்டத்தொடர்ங்கிறது பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன் வரும். கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங்கிறது வேறு. ஜாயின்ட் சிட்டிங்னா ஒரு மசோதா ஒரு அவையில் நிறைவேற்றி 100 அவையில் நிறைவேற்றாமல் இருக்கும்போது அப்போ குடியரசுத் தலைவர் கூட்டத்தை போடுங்க அப்படின்னு ஜாயின்ட் சிட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அது கூப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு கூட்டத்துக்கு சபாநாயகர் தலைமையேற்று நடத்துவாங்க. அதில் அதை டிஸ்கஷன் பண்ணி அந்த மசோதாவை நிறைவேற்றுறது. இந்தமாரி 3 இது நடந்திருக்கு. கூட்டம் 2 அவையும் ஒன்றா இருந்து நிறைவேற்றினதை வந்து இதுவரையும் 3 இது நிறைவேற்றிருக்காங்க. நான் கீழே கொடுத்துருப்பேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1961 வரதட்சணை தடுப்பு மசோதா அது நிறைவேறியிருக்கும். 1978 வந்து வங்கி சேவை ஆணைய ரத்து மசோதா அதுவும் நிறைவேறியிருக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா 2002 பயங்கரவாத தடுப்பு மசோதா. ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள். அவங்க கேட்குறது கொஸ்டின் என்ன கேட்குறது, முதலாவது ஜாயின்ட் சிட்டிங் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் வாஸ் ஹெல்ட் இன் த இயர் 1961. நெக்ஸ்ட் கொஷின், ஒன்றிய பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 7 பேர் தான் கரெக்டாக ஆன்சர். 3 பேர் எதுவும் வராது. ஒன்றுலாம் நிறைய பேர் இருக்குது. 5 பேர் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வருவாங்க மக்களவைக்கு. புதுச்சேரியிலேருந்து ஒருத்தர், அப்புறம் லட்சத்தீவில் ஒருத்தர், லடாக்கில் ஒருத்தர், சண்டிகர் அதில் ஒருத்தர், அந்தமான் நிக்கோபாரில் ஒருத்தர், தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டியூ அதில் வந்து 2 பேர் வருவாங்க. ஸோ இது மக்களவை மெயினாக அது அதிகமாக இருக்கிறது வந்து டெல்லியில் தான் 7 பேர் மக்களவைக்கு வராங்க. மாநிலங்களவையை பொறுத்தவரையிலையும் டெல்லியிலேருந்து 3 பேர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து 4 பேர், புதுச்சேரியிலேருந்து ஒருத்தர், மற்றதெல்லாம் 0. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இதெல்லாம் நம்ம நோட்ஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ மாநிலங்களவை உறுப்பினரோட எண்ணிக்கை மக்களவை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஷனில் பழைய கொஷின் 2020 வாக்கில் மாநிலங்களவையை பற்றியும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மாநிலங்களவைக்கு வராங்க? 18 பேர். அது மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலில் எத்தனை பேர்? 16 பேர். மகாராஷ்டிராவில் 19 பேர். அடுத்தது மத்திய பிரதேசத்தில் 11 பேர். ஆப்ஷன் பி தான் இது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஷனில் 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் யாருன்னு கேட்குறாங்க. ஓம் பிர்லா. அது 18வது
பாராளுமன்றத்தை சபாநாயகரும் அவர் தான். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும். ஆர்டிகல் 84 பற்றி 84 தான் பார்லிமெண்ட்டோட உறுப்பினரோட தகுதிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆர்டிகல் 84. குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் மென்ஷன்ட் இந்த ஆர்டிகல் டேஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 84 தான் பார்லிமெண்ட்டோட உறுப்பினரோட குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். பார்லிமெண்ட் உறுப்பினர்னால் அது மக்களவை மாநிலங்கள் ரெண்டோட உறுப்பினரோட குவாலிஃபிகேஷன் தகுதிகள். ஸோ இதோட 82 கொஷின் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 82 கொஷின் பார்லிமெண்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். அப்போ பார்லிமெண்ட்டும் பெரிய டாபிக். அதை நம்ம பார்ட் 1, 2, 3 அப்புறம் 4 இந்த ஃபோர்த்து பார்ட் இதோட முடியுது. இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்லிமெண்ட்டோட டீட்டெயில்டு நோட்ஸு பார்ட் 1, 2, 3லேயும் பாதியில் கொண்டு வந்திருப்போம். 3 பாதியிலேருந்து பார்ட் 3ல் பாதியிலேருந்து பார்ட் 4 ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பார்ட்டும் தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் டாபிக் முடிச்சிடலாம். இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷின் இப்போ பார்லிமெண்ட்னால் அதில் 82 கொஷின் இருக்கும். இந்த கொஷின் அப்படியே உங்களுக்கு ஆப்பில் இருக்குது. அதுமாரி பாலிட்டி ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் இது எல்லாத்துக்கும் இருக்கும். மேக்ஸுக்கு நம்ம யூடியூப்பில் சொல்யூஷன் கொடுத்துருப்போம். அந்த சொல்யூஷன் நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் டிஜிட்டல் பிடிஎஃபாக நம்ம ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது டீட்டெயில் கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவோட நம்ம யூடியூப் சேனல் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ கீழே கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்து நீங்கள் டேரெக்டாக ஆப்லேயே பை பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப் வந்து கீழே லிங்க்கில் ஓப்பன் பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.